வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் தமிழகம் முழுவதும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் எழிலகம் வளாகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற அரசு ஊழியர்கள் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல மதுரை, நாகை, கள்ளக்குறிச்சி என தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் கால வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற கோரி அரசு ஊழியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். எல்லா மாநிலங்களுக்கும் முன்னோடியான தமிழகம் என மார்த்தட்டும் திமுக பழைய ஓய்வூதிய திட்டத்தில் மட்டும் புறமுதுகை காட்டுவது ஏன் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக வாக்குறுதி அளித்த திமுக ஆட்சியில் அமர்ந்த பின் நிறைவேற்றாமல் அரசு ஊழியர்களை ஏமாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் திமுக அரசின் கபட நாடகத்தால் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் விடுமுறை நாளிலும் போராட்டம் நடத்தி வருவதாகவும் அவர்களுக்கு மனப்பூர்வமான ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். ஊழலை மறைக்கவே தொகுதி மறுவரையறை விவகாரத்தை திமுக அரசு கையில் எடுத்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மின் கட்டணம், வீட்டு வரி, விலைவாசி உயர்வு என மக்கள் இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாக தெரிவித்தார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டுவிட்டதாக புகார் தெரிவித்த அவர், இந்த ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றார். சசிகலா மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரை அதிமுகவில் மீண்டும் இணைக்க வாய்ப்பே இல்லை என்ற எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ்த்தும் வகையில் வியூகம் அமைத்து கூட்டணி அமைக்கப்படும் என்றார். நீர்வளத்துறை மற்றும் இயற்கை வளங்கள் மீதான மானிய கோரிக்கை விவாதம் சட்டப்பேரவையில் நாளை தொடங்கி நடைபெற உள்ளது. 2025-2026 ஆண்டிற்கான நிதிநிலை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீதான விவாதம் நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நாளை முதல் நடத்தப்பட உள்ளது. அந்த வகையில் நாளை நடைபெறவுள்ள நீர்வளத்துறை மற்றும் இயற்கை வளங்கள் மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் அமைச்சர் துரைமுருகன் புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் பிரச்சினைகள் குறித்து ஆலோசிக்கும் விதமாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டம் தலைமை செயலகத்தில் நடைபெறுகிறது. நடந்து முடிந்த தேர்தலில் வாக்காளர் அடையாள அட்டையை வைத்து மோசடி நடைபெற்றதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் ஆதார் எண்ணுடன் வாக்காளர் அடையாள அட்டையை இணைக்க தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருந்தது. இந்நிலையில் முறையாக தேர்தல் நடத்துவது குறித்து அனைத்து கட்சியினரும் ஆலோசனை வழங்கும் வகையில் நாளை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பதுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உண்மையை மூடி மறைப்பதாக அமைச்சர் சேகர்பாபு சாடியுள்ளார். சென்னை அம்பத்தூரில் திமுக சார்பில் நடைபெற்ற அமுதகரங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு, நிதி ஒதுக்குவதில் மத்திய அரசு மாற்றான்தாய் மனப்பான்மையோடு செயல்படுவது அனைத்து மாநிலங்களுக்கும் நன்றாக தெரியும் என்றார். மேலும் பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களில் ஒரு நிலைப்பாடும், ஆதரவாக இருக்கும் மாநிலங்களில் ஒரு நிலைப்பாட்டுடன் செயல்படுகிறது என்று கூறிய அமைச்சர், கல்வி நிதியை ஒதுக்காமல் நிர்மலா சீதாராமன் திரும்ப திரும்ப பொய்யை உறக்க சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 6597 படுகொலைகள் அரங்கேறியிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்க பதிவில், மதுரை அருகே திமுக நிர்வாகியின் உறவினர் காளீஸ்வரன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம், சிறையில் இருந்து தீட்டப்பட்ட சதி, அதனை தடுக்க முடியாமலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாமலும் திமுக குரட்டை விட்டு தூங்குவதாக சாடியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் கொலைகள் நடக்கும் போதெல்லாம் அவை தனிப்பட்ட காரணங்கள், கொலையாளிகளை விரைந்து கைது செய்து விடுவோம் என்று கூறி மக்களை திசை திருப்புவதையே வாடிக்கையாக கொண்டுள்ள திமுக உறக்கத்தை கலைத்து சட்டத்தை காக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தை வஞ்சிக்கும் அனைவரையும் அழைத்து நேற்று நடத்திய கூட்டம் தமிழகத்தை வஞ்சிக்கும் கூட்டம் என்று தமிழிசை சவுந்தரராஜன் காட்டமாக தெரிவித்தார். திருச்சியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கு செல்வதற்காக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கேரளா, கர்நாடக முதலமைச்சர்களிடம் காவேரி, முல்லை பெரியாறு பிரச்சினை குறித்து ஒரு வார்த்தையாவது பேசினார்களா என்று சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ஏற்கனவே கொலை செய்யப்பட்டவரின் மகன் தானும் கொலை செய்யப்பட போவதாக வீடியோ பதிவு செய்யும் அளவிற்கு தமிழகத்தின் நிலை உள்ளதாகவும் கடுமையாக சாடியுள்ளார். அண்ணாமலைக்கு மாநிலத்தின் மீது அக்கறை இல்லை, கட்சி வேலைகளை மட்டுமே பார்க்கிறார் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் சாடியுள்ளார்.
சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் எந்த திட்டமும் இல்லாமல் கூட்டம் நடந்ததாக அண்ணாமலை கூறியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு இங்கு அண்ணாமலை சொன்னது முக்கியமல்ல, பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இந்த நாட்டிற்கு என்ன சொன்னார்கள் என்பதுதான் முக்கியம். அண்ணாமலைக்கு மாநிலத்தின் மீது அக்கறை இல்லை, அவர் கட்சிக்கு மட்டுமே உண்மையாக இருக்கின்றார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் ஒருங்கிணைந்த குரலை வலுப்படுத்துவதாக்குவோம் என்றும் தெரிவித்தார். பஞ்சாபில் விவசாயிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை விவசாயிகள் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி, பிரதமர் அளித்த வாக்குறுதிப்படி குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயம் செய்வதோடு உற்பத்தி செலவோடு 50% உயர்த்தி விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றார். மேலும் வேளாண் விரோத சட்டங்களை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மதுரையில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை அரியமங்கலத்தைச் சேர்ந்தவர் கிளாமர் காளி. பிரபல ரவுடியான இவர் மீது காவல் நிலையங்களில் பல்வேறு வழக்குகள் உள்ளன. இந்நிலையில் திருமங்கலம் சமயநல்லூர் 4 வழி சாலையில் உள்ள வெண்கலமூர்த்தி நகரில் தனது 2வது மனைவியின் வீட்டில் இருந்து நேற்றிரவு வெளியே சென்ற காளியை 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்துள்ளது. இறந்த ரவுடி முன்னாள் திமுக மண்டல செயலாளர் வி.கே. குருசாமியின் ஆதரவாளர் என்பதும் பழிவாங்கும் நோக்கில் கொலை நடந்திருக்கலாம் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 2 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடும் பணிகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். கோவை நேரு கல்லூரியில் சீனியர் மாணவரை அடித்து துன்புறுத்தியதாக 13 ஜூனியர் மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கோவை பாலக்காடு சாலையில் உள்ள நேரு தனியார் பொறியியல் கல்லூரியில் சீனியர் மாணவர் ஒருவர் ஜூனியர் மாணவர்களால் விடுதியில் வைத்து கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார். பணத்தை எடுத்ததாக குற்றம் சாட்டி சீனியர் மாணவர் கொடூரமாக தாக்கப்பட்ட வீடியோ வைரலானதை தொடர்ந்து 1ஆம் ஆண்டு மாணவர்கள் 13 பேரை கல்லூரி நிர்வாகம் இடைநீக்கம் செய்துள்ளது. நெல்லையில் ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் ஜாகிர் ஹுசைன் கொலை வழக்கில் தலைமறைவாக உள்ள பெண்ணின் உறவினர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கில் கிருஷ்ணமூர்த்தி, கார்த்திக், அக்பர் ஷா மற்றும் 16 வயது சிறுவன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் தலைமறைவாக உள்ள கிருஷ்ணமூர்த்தியின் மனைவி நூர் நிஷாவை தேடி வரும் போலீசார் பீர் முகமது என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே ஜாகிர் ஹுசைன் மகன் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறிய வீடியோ வெளியானதால் அவரது வீட்டுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சாதி ஆணவ படுகொலைகளுக்கு காரணம் திருமாவளவனும் சுப வீரபாண்டியனும் தான் என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய ஹெச் ராஜா, திருமாவளவனும் சுப வீரபாண்டியனும் பிறக்கு முன் சாதி மறுப்பு திருமணங்கள் நடந்தன என்றும் அதற்கு முன் யாரும் அறிவால் எடுக்கவில்லை என்றும் இவர்கள் பிறந்த பின்புதான் சாதி ஆணவ கொலைகள் அதிகளவில் நடப்பதாகவும் கூறினார். மேலும் சனாதனத்தை டெங்கு, மலேரியா, கொசு போல ஒழிப்பேன் என்று பேசும் துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு தைரியம், திமிர் எப்படி வந்தது என்று வினவிய ஹெச் ராஜா, தெலுங்கு, மலையாளம் பேசும் மக்களுக்கு திமுக விரோதி என்றும் சாடினார். மனித குலத்திற்கு விரோதம் செய்யும் பாஜகவை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சிவகாசி வெடி விபத்துகளை தடுக்கும் வகையில் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றார். தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய வேல்முருகன், தொகுதி மறுவரையறையை எதிராக பிற மாநிலங்களை ஒன்றிணைத்த தமிழக அரசை பாராட்டுவதாகவும் தெரிவித்தார். முற்போக்கு மாநிலங்களை தண்டிக்கும் வகையில் தொகுதி மறுவரையறையை மத்திய அரசு கொண்டுவரப்போவதாக திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யக்கூடாது என்பது தங்களின் நிலைப்பாடு என்றார். தொகுதி மறுவரையறை பிரச்சினையில் அண்ணாமலையின் கருத்துக்களை நம்பி ஏற்க முடியாது என்று அவர் கூறினார். மேலும் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது போல ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். சென்னையில் மின்சாரம் பாய்ந்து 10ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை எண்ணூர் அருகே எர்ணாவூர் பஜனை கோவில் தெருவைச் சேர்ந்த முகுந்தன் என்பவரின் மகள் அனிதா தனது வீட்டில் செல்போன் சார்ஜரை ஈரக்கையோடு பிடுங்கியுள்ளார். அப்பொழுது அவர் மீது மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டு மயங்கி விழுந்தார். அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த பெற்றோர் அனிதாவை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இச்சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. தொழில் உரிமங்களை வணிகர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது.
இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தொழில் புரிவோர் ஆணையரிடம் கட்டாயம் தொழில் உரிமம் பெற வேண்டும் என்றும், விதி 290 படி புதிதாக எடுக்கப்படும் மற்றும் புதுப்பிக்கப்படும் தொழில் உரிமங்கள் 3 ஆண்டுகளுக்கு செல்லும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் வணிகர்கள் தங்களது உரிமத்தை இணையதளம் மூலமாகவும், இ-சேவை மையத்திலும், மண்டல அலுவலகங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட உரிமம் ஆய்வாளரிடம் கையடக்க கருவி மூலமாகவும் வரும் 31ஆம் தேதிக்குள் புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் கோடை காலத்தில் விற்கப்படும் தர்பூசணி பழங்களில் ரசாயன கலப்பு உள்ளதா என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். தர்பூசணி பழங்களில் நிறத்தை அதிகரிக்கவும் அதன் அளவை மேம்படுத்தவும் கெமிக்கல்கள் சேர்ப்பதாக செய்திகள் வெளியாகின. இதனைத் தொடர்ந்து நெல்லை மாநகராட்சியில் மண்டல உணவு பாதுகாப்பு அலுவலர் கிருஷ்ணன் தலைமையில் ஆய்வுகள் சாலையோர கடைகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது தர்பூசணி பழங்களில் கலப்படம் நடைபெறுகிறதா என்பதை கண்டறிய நேரடி ஆய்வுகள் நடத்தப்பட்டன. மேலும் பொதுமக்கள் தர்பூசணி பழங்களின் தரத்தை உறுதி செய்து பயன்படுத்துமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தினர். அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலின் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோடையிலும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் அதிகபட்சமாக நேற்று தேனி மற்றும் கோயம்புத்தூரில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவானது. தொடர்ந்து 8 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த 3 நாட்களுக்கும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருமண பந்தம் கைகூடுவதற்கு உறுதுணையாக இருக்கும் வரன் தேடும் இணையதளங்களிலும் ஆன்லைன் மோசடி கும்பல் ஊடுருவியுள்ளது. திருமண இணையதளங்களில் புகைப்படம், வேலை, சம்பளம் போன்ற சுய விவரங்களை தவறாக பதிவிட்டு போலி கணக்கை உருவாக்கி பணம் பறிக்கும் மோசடி சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. ஆன்லைனில் முதலீடு செய்தால் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற மோசடி கும்பலை சேர்ந்தவர்களின் ஆசை வார்த்தையை நம்பி முதலீடு செய்பவர்களின் பணம் அபே செய்யப்படுகிறது. இது தொடர்பாக தமிழகம் முழுவதும் 379 புகார்கள் பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. வார விடுமுறையையொட்டி சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கொடைக்கானலில் உள்ள குணா குகை, பைன் ஃபாரஸ்ட், மோயர் சதுக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகனை கண்டு ரசித்தனர். இதேபோல் சேலம் மாவட்டம் ஏற்காடு படகு இல்லம் மற்றும் பூங்கா பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகம் காணப்பட்டது. உதகை அரசு தாவரவியல் பூங்கா, நூற்றாண்டு ரோஜா பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா மலைசிகரம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் மக்கள் அதிக அளவில் குவிந்தனர். கோடை சீசனை முன்னிட்டு உதகை, குன்னூர் இடையே சிறப்பு மலை ரயில் இயக்கப்படுவதற்கான தேதியை தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. மலைகளின் அரசியான உதகையில் கோடை சீசன் துவங்கவுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை மற்றும் மலை ரயிலில் பயணிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் சிறப்பு மலை ரயில் இயக்கத்திற்கான அறிவிப்பை தென்னக ரயில்வே வெளியிட்டுள்ளது. அதன்படி குன்னூர் முதல் உதகை வரையில் இம்மாதம் 28ஆம் தேதி முதல் ஜூலை 7ஆம் தேதி வரை வெள்ளி, சனி, ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதியில் வாழும் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று நடிகர் ரஜினிகாந்த் வீடியோ வெளியிட்டுள்ளார். கடலோர பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் சமூக பிரச்சினை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் 100 CISF வீரர்கள் கொல்கத்தாவில் இருந்து சைக்கிள் பேரணியாக கன்னியாகுமரி வருகின்றனர். இந்நிலையில் அவர்களுக்கு கடலோர பொதுமக்கள் உற்சாகம் அளிக்க வேண்டும் என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். மேலும் பயங்கரவாதிகள் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் நிலையில் பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்றும், சந்தேகத்திற்குரிய நபர்கள் குறித்து போலீசாருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். கோவையில் நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஆடி பாடி உற்சாகமடைந்தனர். மார்ச் 20ஆம் தேதி உலக மகிழ்ச்சி தினம் கொண்டாடப்பட்டது. அதனை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமையான இன்று கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உடற்பயிற்சிகள், யோகா, முதலுதவி சிகிச்சை அளித்தல் போன்ற பயிற்சிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. மேலும் இந்த நிகழ்வில் பம்பரம், ஸ்கிப்பிங், டயர் ஓட்டுதல், காகித ராக்கெட், பரமபதம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளும், ஃபேஸ் பெயிண்டிங், 360 டிகிரி கேமரா ஆகியவைகளும் இடம்பெற்றிருந்தன. இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று ஆடல் பாடல் நிகழ்ச்சியுடன் கோலாகலமாக கொண்டாடினர். பொன்னமராவதி அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் சிறிய வகை மீன்களை அள்ளிச் சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள தூத்துக்கண்மாயில் மழை பெய்யவும் விவசாயம் தழைக்கவும் வேண்டி மீன்பிடி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த வருட மீன்பிடி திருவிழாவில் அதிகாலையிலேயே பொதுமக்கள் கண்மாயில் இறங்கி பாரம்பரிய முறையில் மீன்பிடி உபகரணங்களை கொண்டு மீன்களை பிடித்தனர். அதில் நாட்டு வகை சிறிய மீன்களான கட்லா, ஜிலேபி, ஐரை, கெண்டை ஆகிய மீன்கள் கிடைத்தன. காரைக்காலில் புதுச்சேரி தலைமை பொறியாளர், காரைக்கால் செயற்பொறியாளர் மற்றும் ஒப்பந்ததாரர் உள்ளிட்டோர் பல லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர்.
காரைக்கால் கடற்கரையில் அமைந்துள்ள அரசு சுற்றுலா விடுதியில் கூடியிருந்த புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் தீனதயாளன், காரைக்கால் பொதுப்பணித்துறை செயலாளர் சிதம்பரநாதன் மற்றும் ஒப்பந்ததாரர் ஆகியோர்களை சிபிஐ அதிகாரிகள் சுற்றி வளைத்தனர். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகள் 7 கோடி ரூபாய் தனியார் நிறுவன ஒப்பந்தத்திற்கு பல லட்சம் ரூபாய் கமிஷன் பெற்றதாக கூறி மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பாடைக்கட்டி மகாமாரியம்மன் கோவிலில் தாரை தப்பட்டை முழங்க காவடி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த கோவிலில் உடல்நலம் குன்றியவர்கள் பூரண நலம் பெற வேண்டி பாடை காவடி எடுப்பது வழக்கம். அதன்படி தாரை தப்பட்டை முழங்க இறுதி ஊர்வலம் போல் பாடை காவடி எடுத்து வந்து கோவிலை 3 முறை வலம் வந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த திருவிழாவில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை அருகே கோவில் திருவிழாவில் நீதிமன்ற உத்தரவை மீறி நடத்தப்பட்ட ஆபாச ஆடல் பாடல் நிகழ்ச்சி பக்தர்களிடையே முகசுழிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை ஆயுதப்படை மைதானத்தில் அமைந்துள்ள மகாமாரியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவையொட்டி ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் நீதிமன்ற உத்தரவையும் மீறி சினிமா பாடல்கள் மட்டுமே ஒளிபரப்பு செய்யப்பட்டு ஆபாச நடன நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டது. பெண்கள், குழந்தைகள் என பலரும் பங்கேற்ற விழாவில் ஆபாச ஆடல் நிகழ்ச்சி இடம்பெற்றது அங்கிருந்தவர்களை முகம் சுழிக்க செய்தது. கூடலூர் அருகே செயல்பட்டு வரும் நியாய விலை கடையை சேதப்படுத்தி அரிசியை சாப்பிட்ட காட்டு யானையால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே செயல்பட்டு வரும் நியாய விலை கடையை காட்டு யானை ஒன்று சேதப்படுத்தி கடையில் வைக்கப்பட்டிருந்த அரிசி, பச்சரிசி போன்ற பொருட்களை சாப்பிட்டும் கடையை சேதப்படுத்தியும் உள்ளது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் விரைந்து வந்த வனத்துறையினர் கடையின் வாசலில் நின்றிருந்த காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டினர். மேலும் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே டயர் வெடித்ததில் சரக்கு லாரி ஒன்று தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகர்கோவிலில் இருந்து சேலத்திற்கு மணல் பவுடர் ஏற்றி வந்த சரக்கு லாரி ஒன்று வாடிப்பட்டி அருகே மதுரை திண்டுக்கல் 4 வழி சாலையில் சென்று கொண்டிருந்தது. குலசேகரன் கோட்டை பிரிவு பகுதியில் வந்தபோது திடீரென டயர் வெடித்து தீப்பற்றியது. டயர் பகுதியில் ஏற்பட்ட தீயானது சிறிது நேரத்தில் லாரி முழுவதும் மலமளவென பரவியது. உடனடியாக லாரியை நிறுத்திய ஓட்டுநர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் வந்த வீரர்கள் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மாணவர்களின் ஆசைக்கிணங்க விமானத்தில் அழைத்துச் சென்று தூத்துக்குடி திரும்பிய ஆசிரியருக்கு ஊர் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தூத்துக்குடி அருகே உள்ள பண்டாரம்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் துவக்க பள்ளியில் தலைமை ஆசிரியர் நெல்சன் பொன்ராஜ் விமானத்தில் பறக்க வேண்டும் என்ற மாணவர்களின் ஆசையை நனவாக்கியுள்ளார். நன்றாக படிக்கும் 17 மாணவர்களை தன் சொந்த செலவில் விமானம் மூலம் சென்னைக்கு அழைத்து சென்ற அவர் எலக்ட்ரிக் ரயில், மெட்ரோ ரயில் ஆகியவற்றில் மாணவர்களை பயணிக்க வைத்து வண்டலூர் உயிரியல் பூங்கா உள்ளிட்டவற்றை சுற்றி காட்டிவிட்டு தூத்துக்குடி திரும்பினார். அவருக்கு ஊர் மக்கள் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஹைதராபாத்தில் குப்பை தொட்டியில் மர்ம பொருள் வெடித்த விபத்தில் தூய்மை பணியாளர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் உள்ள குசாய்குடா பகுதியில் பல்வேறு சிறிய தொழிற்சாலைகள் உள்ளன. அங்கு உள்ள குப்பை தொட்டி ஒன்றில் போடப்பட்டிருந்த குப்பைகளை எடுக்க தூய்மை பணியாளர் சென்றுள்ளார். அப்போது திடீரென குப்பை தொட்டியில் இருந்த மர்ம பொருள் வெடித்து 30 அடி உயரத்திற்கு பறந்தது. இந்த விபத்தில் தூய்மை பணியாளர் நாகராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் தொழிற்சாலையில் பயன்படுத்திய வேதிப்பொருட்கள் வெடித்திருப்பது தெரியவந்துள்ளது. நடிகர் சுஷாந்த் சிங் மரணம் கொலை என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று சிபிஐ தெரிவித்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சுஷாந்த் சிங் சடலமாக மீட்கப்பட்டார். தொடர்ந்து அவரின் மரணம் கொலையா தற்கொலையா என பல்வேறு கேள்விகள் எழுப்பிய நிலையில் சம்பவம் குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். 4 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் விசாரணைக்கான இறுதி அறிக்கையை சிபிஐ குழு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. பாஜக அலுவலகத்தில் பகத்சிங் உருவப்படத்தை மாற்றியமைத்ததற்காக பிரச்சனை செய்த ஆம் ஆத்மி அவர்களது தொகுதியில் உடைந்த பகத்சிங்கின் சிலையை சரி செய்யவில்லை என்று டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பகத்சிங்கின் உருவப்படத்திற்கு பதிலாக பிரதமரின் உருவப்படம் வைக்கப்பட்டதற்கு ஆம் ஆத்மி கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்ததாக கூறினார். ஆனால் அவர்களது தொகுதியில் பகத்சிங்கின் சிலை ஒன்று உடைந்த நிலையில் அதனை பற்றி பேசவோ சரி செய்யவோ ஆம் ஆத்மி முயற்சி செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் கைப்பற்றப்பட்ட நிகழ்வு அவரது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சி என்று அலகாபாத் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி SR சிங் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் யஷ்வந்த் வர்மா திறமையான மற்றும் நேர்மையான நீதிபதி என்று தெரிவித்தார்.
மேலும் சிசிடிவி காட்சிகளின்படி யஷ்வந்த் வர்மாவின் வீட்டின் அருகில் உள்ள அறையில் இருந்தே பணம் கண்டெடுக்கப்பட்டதாகவும் இது அவரது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க செய்யப்பட்ட முயற்சியாக இருக்கலாம் என்றும் தெரிவித்தார். காசா எல்லையில் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதல்களில் 19 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் உடனான போர் நிறுத்தத்தை கடந்த வாரம் முடிவுக்கு கொண்டு வந்ததாக இஸ்ரேல் அறிவித்த நிலையில் தெற்கத்திய காசா பகுதியில் உள்ள 2 மருத்துவமனைகளில் போர் விமானங்கள் தாக்குதல்களில் ஈடுபட்டது. இதில் பலியான 19 உடல்களில் 5 பேர் சிறுவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இதே தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பைச் சேர்ந்த அரசியல் பிரிவு தலைவர்களில் ஒருவரான சலா அல் பர்தபீல் மற்றும் அவரது மனைவி தாக்குதல்களில் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தோனேசியாவில் வெடித்து சிதறிய எரிமலையால் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியா தெங்காரா மாகாணத்தின் புளோரஸ் தீவில் லெவோடோபி லக்கி என்ற எரிமலை அமைந்துள்ளது. இந்த எரிமலை நேற்று தொடர்ந்து 3 முறை வெடித்து சிதறியது. அதில் இருந்து சுமார் 26,000 அடி உயரத்திற்கு தீக்குழம்புகள் வெளியேறியதால் அந்த பகுதி முழுவதும் கரும்புகை மண்டலமாக காட்சியளிக்கின்றன. எனவே ஆஸ்திரேலியா இந்தோனேசியா இடையே செல்லும் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் எரிமலையில் இருந்து வெளியேறிய சாம்பல் 8 கிலோமீட்டர் தூரம் வரை ஆறாக பாய்ந்தது. உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போப் பிரான்சிஸ் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் வயது முதிர்வு காரணமாக ஏற்பட்ட உடல்நலக்குறைவால் ரோமில் உள்ள ஜெமிலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வந்த தீவிர சிகிச்சை காரணமாக உடல்நலம் தேறிய போப் பிரான்சிஸ் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவர் குறைந்தது 2 மாதங்களுக்கு கட்டாயம் ஓய்வெடுக்க வேண்டும் என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பொய்யான தகவலை கொடுத்ததற்காக சாட் ஜிபிடி மீது நார்வே நாட்டைச் சேர்ந்த நபர் ஒருவர் வழக்கு பதிவு செய்துள்ளார். நார்வே நாட்டைச் சேர்ந்த ஆர்வே ஜால்மர் ஹோல்மேன் என்பவர் சமீபத்தில் சாட் ஜிபிடியிடம் தன்னை பற்றிய தகவல்களை கேட்டுள்ளார். அதற்கு ஜால்மர் ஹோல்மேன் நார்வேவைச் சேர்ந்தவர். இவர் கடந்த டிசம்பர் 2020 தனது 2 குழந்தைகளை கொலை செய்ததற்காக 21 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது என்று கூறியுள்ளது. இதனை கேட்டு ஹோல்மேன் அதிர்ச்சியடைந்து ஓபன் ஏஐ நிறுவனம் மீது புகார் அளித்தார். இதில் ஓபன் ஏஐ அபராதம் விதிக்க வேண்டும், இந்த பொய்யை மக்கள் உண்மை என நம்பக்கூடும் என்று ஹோல்மனின் கவலை தெரிவித்துள்ளார். சீனாவில் குழந்தை பேறு விகிதத்தை அதிகரிக்கும் விதமாக திருமண விதிகளை அந்நாட்டு அரசு எளிதாக்கியுள்ளது. திருமணமானவர்கள் தங்களின் திருமணத்தை சொந்த ஊருக்கு சென்று பதிய வேண்டும் என்கின்ற நடைமுறை சீனாவில் பின்பற்றப்பட்டு வந்தது. இந்நிலையில் புதிதாக திருமணமானவர்கள் தங்களின் திருமணத்தை உள்ளூரிலேயே பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் இதன் மூலம் திருமணத்தை பதிவு செய்ய சொந்த ஊர்களுக்கு செல்லும் செலவு குறையும் என்றும் தெரிவித்துள்ளது. நடப்பு ஐபிஎல் தொடரின் 2வது போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அபார வெற்றி பெற்றது. டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 286 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து விளையாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் 20 ஓவர்கள் முடிவில் 242 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் அதிகபட்ச ஸ்கோருக்கான தரவரிசையில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. ஐபிஎல் போட்டியில் குறைவான பந்துகளில் 1000 ரன்களை கடந்த 2வது வீரராக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியைச் சேர்ந்த கிளாசன் சாதனை படைத்துள்ளார். ஐபிஎல் போட்டிகளில் குறைவான பந்துகளில் 1000 ரன்களை கடந்த சாதனையின் முதலிடத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் ஆண்ட்ரே ரசல் இருந்தார். இந்நிலையில் 2வது இடத்தில் இருந்த வீரேந்திர சேவாக்கை பின்னுக்கு தள்ளி கிளாசன் முன்னேறியுள்ளார். நான் காயமடைந்து வீல் சேரில் இருந்தாலும் சென்னை அணிக்காக விளையாடுவேன் என்று MS தோனி தெரிவித்துள்ளார். ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் இடையிலான போட்டி குறித்து பேசிய தோனி சென்னை அணிக்காக எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் விளையாடுவேன் என்றும் அது எனது உரிமை என்றும் தெரிவித்தார். மேலும் காயம் ஏற்பட்டு தான் வீல் சேரில் இருந்தாலும் அணிக்காக விளையாட அழைப்பார்கள் என்றும் நகைச்சுவையாக தெரிவித்தார். விமானி இல்லாததால் ஏர் இந்தியா விமானத்தில் மணிக்கணக்காக காக்க வைக்கப்பட்டதாக ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னர் தெரிவித்துள்ளார். தெலுங்கில் ராபின்ஹுட் என்ற படத்தில் கௌரவ தோற்றத்தில் டேவிட் வார்னர் நடித்துள்ள நிலையில் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்காக ஹைதராபாத் வந்தார். இந்நிலையில் விமானி இல்லாததால் மணிக்கணக்காக காத்திருந்ததாகவும் விமானி இல்லை என்றால் ஏன் பயணிகளை விமானத்தில் ஏற்றுகிறீர்கள் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். பிரபல ட்விட்டர் நிறுவனத்தின் நீல நிற பறவை லோகோ 30 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் விற்கப்பட்டது. எலான் மஸ்க் ட்விட்டரை எக்ஸ் என மாற்றம் செய்ததை அடுத்து ட்விட்டரின் நீல நிற பறவை லோகோ பிரான்சிஸ்கோ தலைமையகத்தில் இருந்து அகற்றப்பட்டது. இந்நிலையில் 12 அடி நீளமும் 9 அடி அகலமும் 254 கிலோ எடையும் கொண்ட நீல நிற பறவை லோகோவை ஏல நிறுவனம் ஏலமிட்ட நிலையில்
லோகோ 30 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது.